நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி அவர்கள். வணக்கம். திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் மற்றும் கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதி பட்டியல் என்பதும் வெளியாக இருக்கிறது. இதுல முக்கிய அம்சங்களா நீங்க எதை பார்க்கிறீங்க? திமுகவும் அதிமுகவை போல ரொம்ப சேஃபா கேண்டிடேட் லிஸ்ட பிளே பண்ணிருக்காங்கன்னு தான் பாக்குறேன். ஏன்னா திமுகவுல நிறைய மாற்றங்கள் இருக்கும், புதிய முகங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த மாதிரி இல்லை. இதுல இந்த முறை மண்டல பொறுப்பாளர்களாக போட்டிருக்காங்க. இல்ல அந்த மண்டல பொறுப்பாளர்கள் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தொகுதிகள்ல எல்லாமே அந்த ரீஜனல் சாட்ராப்ஸோட கை ஓங்கி இருக்கிறது. குறிப்பா நேரு, செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, இவங்க சார்பா அல்லது இவங்களுக்கு ஆதரவாளர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு, அவங்களோட லாயலிஸ்ட்க்கு நிறைய பேருக்கு இந்த பட்டியல்ல இடம் கிடைச்சிருக்கு. பெரும்பாலான ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சிஸ்ல நிறைய மெடிக்கல் டாக்டர்ஸ் இருக்காங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க அம்சம். இன்னொன்னு, நிறைய ரீஜனல் ஹெவி வெயிட்ஸ், அதாவது இங்க இருக்கக்கூடிய நம்ம வழக்கமா சொல்லக்கூடிய ரீஜனல் ஹெவி வெயிட்ஸ் எல்லாருமே கான்ஸ்டிடுவன்சிஸ் மாறி இருக்காங்க நிறைய பேரு. அது போக திமுகவினுடைய ரொம்ப காலமாக திமுகவோட லாயலிஸ்டா இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய வாரிசுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அன்பகம் கலையினுடைய மகன், அதே மாதிரி அண்ணா நகர் மோகன், அதுக்கப்புறம் வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய குடும்பத்தினருக்கு, இது மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நிறைய விமன்ஸ் நியூ ஃபேஸஸ் இருக்காங்க இதுல. அதை தாண்டி இப்ப நம்ம கதிரவன் அந்த கிட்னி ராக்கெட் கேஸ்ல அவரை திரும்ப திரும்ப அவர் பேர் அடிபட்டது. ஆனால் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வேட்டசந்தூர்ல சாமிநாதன், அவருக்கு அவர் இடி ரடார்ல இருக்காருன்னு சொல்லப்பட்டது, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா சமீபத்துல சர்ச்சைக்குள்ளான பழனி ஆண்டியா டிராப் பண்ணியிருக்காங்க லிஸ்ட்ல இருந்து. இது ஓவராலா டிஎம்கேல பெரும்பாலும் லாயலிஸ்ட்க்கும் டிஎம்கே சாட்ராப்ஸ், ரீஜனல் சாட்ராப்ஸ்க்கு லாயலிஸ்டா இருக்கக்கூடியவர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா பாக்குறேன். ஆனா ரொம்ப சேஃபா பிளே பண்ணிருக்காங்க டிஎம்கேவும் இந்த முறை. ஏற்கனவே 150 வேட்பாளர்களுக்கான அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருந்தது. அந்த பட்டியலும் இதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இரு தரப்புமே அந்த மாதிரியான நீங்க சொல்ற அந்த சேஃப் கேம் அப்படிங்கிற புள்ளியில தான் நிக்கிறாங்களா? ஆமா, ரெண்டு பேருமே அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா இப்ப வழக்கமா ஏற்கனவே ஜெயலலிதா பீரியட்ல ரெண்டாவது முறை கவர்மெண்ட் ரிப்பீட் பண்ண முடியும் அப்படின்னு ஜெயலலிதா நம்பிக்கையில இருக்கும்போது அந்த ரெண்டாவது தடவை போடும்போது அவங்க பெரும்பாலும் கேண்டிடேட்ஸ்க்கு காடாசா இருந்து மேல வரவங்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த முறை திமுக அது போல தொண்டர்களா இருந்து தன்னிச்சையா மேல வரக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா ரொம்ப சேஃபா, எப்படி எந்த தொகுதியில யாரு ஏற்கனவே பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்தா அவங்க ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சோழவந்தான் ஐயப்பனுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா ஓபிஎஸோட இப்ப சேர்ந்தார்ல லாஸ்ட் ஐயப்பன், அவருக்கு கொடுக்கப்படும்னு சொல்லப்பட்டது. ஆனா சோழவந்தான் அவருக்கு கொடுக்கப்படல. வேற ஒரு திமுகவுல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கே திரும்ப சோழவந்தான் கொடுத்திருக்காங்க. பட் ஓபிஎஸ் தவிர சமீபத்துல அதிமுகவில இருந்து சேர்ந்த எல்லோருக்குமே, மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், வைத்திலிங்கம் ஆகட்டும், ஓபிஎஸ், அது போக இதுக்கு முன்னால தோப்பு வெங்கடாச்சலம், இவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி திருமிகு லட்சுமி. இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.